மௌலானா மௌலவி அபு தாஹிர் சிராஜி அவர்கள் நபி சலவாத்தின் நற்பலன்கள், சலவாத்து ரசூல்லா பேர்ல சலவாத்து சொல்லக்கூடிய என்னுடைய நன்மைகள் என்ன, அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்பதை பற்றி இப்பொழுது அழகாக பயான் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முஅத்தபர் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஃதலுல் பஸல். ما بعد فقال الله تعالى في كلامه القديم مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையலுமாகிய எல்லாம் அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம வீர சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், சிறப்பான இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அளப்பெரும் கருணை என்றென்று முறித்தாகட்டுமாக. ஆமீன். சிறப்பான இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்ற மும்பை சுன்னத் ஜமாத் பேர் இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, மலைகளுக்கு முதற்கண் சிறியோனின் பணிவான சலாமினை தெரிவித்து வாழ்த்துக்களை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான அவையிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஸலவாத்தினுடைய மகிமை என்பதாக. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண் திறந்து முதலாக பார்த்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தினுடைய கலிமா, தாரக மந்திரம், ஏகத்துவ கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா தான் அன்றும் கலிமா, இன்றும் கலிமா. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா காலகட்டத்திலும் அதுதான் நமக்கு மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான நம்முடைய கலிமாவுடைய ஒரு பகுதியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் மீது ஸலவாத்துகள் சொல்லுவதை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் விட்டிருக்கிறோம். என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியத்தினுடைய பெயரால் சமுதாயத்தில் புகுந்துவிட்ட பலவிதமான கூட்டங்கள் பெருமானாரை பற்றி புகழ்ந்து பேசுவது, பெருமானாருடைய ஸலவாத்துடைய மகிமையை பற்றி எடுத்து பேசுவது அவர்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜியாக இருக்கின்றது. இப்படியே பெருமானாரின் மீது இவ்வளவு முஹப்பத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்த முஹப்பத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதற்காக சில மாநாடுகள், அதற்காக சில கூட்டங்கள் என்பதாகவெல்லாம் நடத்தி சமுதாயத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸலவாத்துடைய மகிமையை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அருமையான பெரியோர்களே, எந்த ஸலவாத்தினுடைய நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் ஒரு ஈமான்தாரியுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாதோ, அப்படிப்பட்ட அந்த ஸலவாத்திற்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை இந்த ஈமான்தாரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுப்பதற்கு பலான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் எடுக்கின்ற ஆதாரங்களும் திருக்குர்ஆன், ஹதீஸ் என்பதாக சொல்லி பாமர மக்களை, மார்க்க ஞானங்கள், விளக்கங்கள் தெரியாத மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நமக்கு முன்னால் பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை பெண்களை பற்றி அற்புதமாக சொல்லி காட்டினார்கள். பெண்களுடைய இன்றைய நிலைமையை பற்றி விவரித்து காட்டினார்கள். ஒரு காலத்தில் பெண்கள் தங்கள் குழந்தையினை தொட்டியில் வைத்து தாலாட்டுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு சேர்ந்து பெருமானாருடைய புகழ்பாக்களை ஓதி ஓதி படித்து தாலாட்டுவார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய பெண்கள் குழந்தைக்கு அமுதூட்டுகின்ற பொழுது, பால் ஊட்டுகின்ற பொழுது ஒதுவெடுத்து
காலம் இருந்தது. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட அமுதூட்டப்பட்ட குழந்தைகள், அப்படிப்பட்ட உணவு ஊட்டப்பட்ட குழந்தைகள் இன்று எந்த கொம்பனாலும் அந்த குழந்தையை அசைக்க முடியாது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டமான நம்முடைய கூட்டத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறார். நம்முடைய தாய்மார்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஸலவாத்துடைய மகிமையை, பெருமானாருடைய புகழ் பாக்களை நமக்கு அந்த சின்ன பிஞ்சு நெஞ்சத்திலே எந்த காலத்தில் நம்முடைய உள்ளத்தில் எதை சொன்னால் வேகமாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் நமக்கு ஊட்டியதன் காரணமாக நாமெல்லாம் இந்த சுன்னத் ஜமாத்துடைய அமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்களைத்தான் இந்த வஹாபி கூட்டங்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஹிதாயத் தருவானாக. நாம் துஆ செய்வோம். பெருமக்களே, ஸலவாத் என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பு நமக்கு. ஸலவாத்தை கடமையாக்கப்பட்டதுடைய பின்னணி ஒரு வரலாற்று குறிப்பு இப்படியும் சொல்வதுண்டு. உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த சஹாபிகளை வைத்துவிட்ட பாசம், பெருமானாரை எப்பொழுது கரம் பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சஹாபிகள் ஒவ்வொரு க்ஷணமும் பெருமானாரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பெருமானார் எதை சொன்னாலும் அதை கேட்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபிகளுடைய அந்த பெருமானாரோடு உண்டான அந்த தொடர்பு, எங்கு சென்றாலும் பெருமானாரோடு சேர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார் அல்லவா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலை மின் வாலிதி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த முஹப்பத் என்பது நீங்கள் பெற்ற பிள்ளைகளை விட, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, உலகத்தில் நீங்கள் யார் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை விட என் மீது அதிகம் வைக்காதவை நீங்கள் பரிபூர்ண ஈமான்தாரியாக ஆக முடியாது என்று அந்த சொன்ன அழுத்தமான கருத்து சஹாபிகள் பெருமானாரை விட்டு பிரியாமலே இருந்து கொண்டிருந்தார்கள். பாட்டை புரிந்து கொண்ட ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபிகளுக்கு அந்த உணர்வு எப்பொழுதும் ஏற்பட வேண்டும், அது பெருமானாரோடு இருந்தாலும் ஏற்பட வேண்டும், பெருமானாரை விட்டு பிரிந்தாலும் ஏற்பட என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஸலவாத்தை அல்லாஹ் கடமையாக்கினார். அல்லாஹு தஆலா கடமையாக்கிய இந்த ஸலவாத்தினை அல்லாஹு தஆலா வேறு எந்த அமலை பற்றி சொல்லுகின்ற பொழுது தான் செய்வதாக சொல்லவில்லை. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து என்ற எந்த அமலை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்ற பொழுது, கடமையாக்கின்ற பொழுது தான் செய்ததாக சொல்லவில்லை. ஆனால் ஸலவாத்தை அல்லாஹ் தானும் ஓதுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்கிறோம். புனிதமான மிஅராஜுடைய வைபவத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மிஅராஜுக்கு செல்கின்ற பொழுது பூஸரி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி வைத்த அந்த புர்தாஷியுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். மேராஜிற்கு புனிதமான இடத்திற்கு அல்லாஹ்வை சந்திக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். புனிதமான இடம் வருகின்ற பொழுது அங்கே ஒரு அசரீரி வாக்கி வருகின்றது, நபியே முஹம்மது நில்லுங்கள், உங்கள் ரப்பு தொழுது கொண்டிருக்கிறார் என்பதாக. உங்கள் ரப்பு தொழுது கொண்டிருக்கிறார் என்பதாக பெருமானாருக்கு புரியவில்லை. அங்கே உலகமெல்லாம் தொழப்பட வேண்டிய ரப்பு யாரை தொழுகிறான்? தொழப்பட வேண்டியவன் அல்லாஹ் ஒருவன், வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் ஒருவன் தான், அவன் யாரை தொழுகிறான் என்பதாக பெருமானாருக்கு புரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லப்படுகின்றது, அந்த அல்லாஹ் தஆலா யாரை தொழுக போகிறான்? நபியே உங்கள் மீது ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறான் என்பதாக சொன்னார். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஸலவாத்தை, அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமலை இன்று தடுக்கின்ற கூட்டம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது ஈமான்தாரிகளே நீங்கள் அல்லாஹ் அந்த பெருமானார் மீது ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்பதாக நமக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று ஸலவாத் சொல்லப்பட்டால் ஏன் ஸலவாத், எதற்கு ஸலவாத், அந்த நேரம் ஏன் ஸலவாத் என்பதாக தாறுமாறான கேள்விகள். ஒரு பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொன்னா ஏன் பாங்கு சொல்லும் போது ஸலவாத் சொல்றீங்க, அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டியதானே என்பது. புதுசா அல்லாஹ்வை பார்த்தவன், அல்லாஹ்வை யாரு காமிச்சு கொடுத்தாங்க? அந்த ரப்பை யார் நமக்கு காமிச்சு கொடுத்தா? உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை அனுப்புகின்றார்கள். ஒரு மனிதர் தன் வீட்டில் தன் மகளுடைய குமருடைய காரியத்திற்கு உதவி கேட்டு வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் கனியுடைய வீட்டுக்கு அனுப்பினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் கனி வீட்டுக்கு சென்று தோழர், என் மகன் திருமணம் வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இதை தாங்க சொன்னாங்க. அவங்க 10 திர்ஹத்தை எடுத்து கொடுத்தாங்க. வெளியே எடுத்து பார்த்தா 10 திர்ஹம் தான் இருந்துச்சு. தன்னுடைய திருமணத்துக்கு போதுமானதா இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட மீண்டும் போனாங்க, யா ரசூலுல்லாஹ் 10 திர்ஹம் கொடுத்தா உஸ்மான் கனீன், நீங்க போய் அவரிடத்துல கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்குன்னு கேளுங்க அப்படிங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
போய் மீண்டும் போய் கதவை தட்டி உஸ்மான் கனியரிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கா என் மகளின் திருமணத்தை உதவி செய்ய கொடுத்தது பத்தலைன்னு சொல்றாங்க. உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே சென்று மூட்டை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ரசூலுடைய பேரை கேட்ட உடனே திகைத்து போகிறார். பெருமானாருக்கு வந்து சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ் இப்படி செய்தி என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு விளக்கம் கேட்டபோது உஸ்மான் கனி சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வின் திருத்தூதரை, எங்களுக்கு அல்லாஹ்வை தெரியாது, அல்லாஹ் யார் என்று புரியாது. நாங்கள் மௌட்டியத்தில் இருந்தோம், கண்டதை எல்லாம் கடவுளாக வணங்கி வந்தோம். நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நாங்கள் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் யா ரசூலுல்லாஹ்? உங்களுக்காகத்தான் நான் கொடுக்க முடியும். உஸ்மான் கனி சொன்ன பதில் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, இன்னொரு ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுது, பாங்கு சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் தானே சொல்றாங்க, நீ அதுக்கு முன்னால ஸலவாத்து சொல்ற அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பல மஸ்ஜிதுகளில் பல பள்ளிவாசலில் அந்த ஸலவாத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஸலவாத்து சொல்லுகிற எடுத்து ஓடுகின்ற காட்சியை பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல நிறைய சுன்னத் ஜமாத்துடைய மஸ்ஜிதுகள்ல துஆ ஓதி முடிந்தவுடன் ஸலவாத்து ஓதுகின்ற பொழுது சில மக்கள் எழுந்து சென்று விடுவார்கள். அந்த ஒரு நிமிடம் கூட ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி ஸலவாத்து சொல்லாம புறக்கணிச்சு போறையே, நாளை மறுமை உன்ன ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சா என்ன ஆகும் உனக்கு? நாளை மறுமையில உன்ன ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சுட்டா நீ எங்க போய் சேருவ? ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டாமா? காரண்ய மூர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் இல்லை, வெளி வேஷம், வெளி தோற்றம். நாங்க சுன்னத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சுன்னத்தை ஃபாலோ பண்றோம், நீண்ட ஜுப்பாவும் நீண்ட தாடி வச்சிருந்தா மட்டும் சுன்னத்தை ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அதாவது சுன்னத்தை நீ ஃபாலோ பண்ண சொன்னா அது உனக்கு நன்மை, சுயநலத்துக்காக நீ ஃபாலோ பண்ற. நீ உன்னை 4 பேர் பார்த்து சலாம் சொல்ல, உன்னை மதிக்கிறதுக்காக வேண்டி நீண்ட ஜுப்பா நீண்ட தாடி வச்சு நீ பெருசா நடந்துட்டு இருக்கிற, அந்த சுன்னத்தை உனக்காக நீ பண்ணிட்டு இருக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வச்சிருந்தா ஒரு ஸலவாத்தை நீ பிறக்கடிப்பியா? ஒரு ஸலவாத் சொல்லுகின்ற பொழுது ஏன் சொல்லப்படுகின்றாய் காரணம் கேட்பாயா? கேட்டா சொல்றோம், இல்ல நாங்க காலையில 100 ஸலவாத் சொல்றோம், சாயங்காலம் 100 ஸலவாத் சொல்றோம். இப்படி ஸலவாத்தை கணக்கு போட்டு நிர்ணயிக்கும் அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தா? உனக்கு இஸ்லாத்தை பாருங்க எப்படி. அதாவது இவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை குறைக்க வேண்டும். ரசூலுடைய மகத்துவத்தை குறைத்து விட்டால் இஸ்லாமியத்தை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று இன்று நேற்றல்ல, அன்று வாழ்ந்த மக்கள் கூட முயற்சித்தார்கள். நாம் வரலாற்றை படித்திருப்போம். மக்காவுடைய காஃபிர்கள் இஸ்லாமியத்தை அழிப்பதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி எத்தனையோ பலவிதமான துன்பங்களை துயரங்களை கொடுத்து வந்தார்கள். அத்தனையும் தாங்கிக் கொண்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளும் இந்த தீனுல் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். நாம் வரலாற்றை படிச்சிருக்கிறோம். அதாவது மிகப்பெரிய எண்ணெய் கொப்பரை தயார் செய்து எண்ணெய் கொதிக்க கொதிக்க எண்ணெய் வந்து கொண்டிருக்கும். அங்கே நிப்பாட்டி விட்டு சொல்லுவான், உன்னுடைய முஹம்மதை வாயால கொஞ்சம் திட்டுன்னு சொல்லுவான். சஹாபிகளை கூப்பிட்டு மக்காவுடைய காபிர்கள் முஹம்மதை கொஞ்சம் வாயால திட்டு, அப்படி திட்டு சொன்னா இந்த கொப்பரை எண்ணெய் கொப்பரைகளை தூக்கி போடுவேன்னு சொல்லுவான். சஹாபிகள் அதை பெருமானாரை திட்டுவதை விட அதை எண்ணெய் கொப்பரையை தன்னை போடுவதை பெருசாக நினைச்சாங்க சஹாபிகள். இப்படியெல்லாம் பல துன்பங்கள் செய்து அவர்கள் எடுத்த முடிவு என்ன என்று சொன்னா, இந்த சஹாபிகளுடைய உள்ளத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கும் காலம் வரை இது இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்று முடிவு எடுத்தார்கள். இஸ்லாம் வேகமாக பரவி வருகின்ற இருந்தாலும் அந்த முயற்சியை கைவிடவே இல்லை. இந்த இஸ்லாமியத்தின் பெயராலேயே இஸ்லாமிய மக்களுக்கு காசு பணங்களை கொடுத்து பெருமானாரை இகழ்ச்சியாக பேசவும் பெருமானாருடைய புகழ் மாலையை தடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், வரஃபஅனா லக ذிக்ரக, நபியே உம்முடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழை அல்லாஹ் உயர்த்துவதாக சொன்ன பொழுது இந்த வஹாபிகளாவது எவனாவது யாராலும் நிச்சயமாக ரசூலுடைய மகத்துவத்தை யாராலும் அழித்துவிட முடியாது. அந்த பெருமானுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் எடுத்துவிட முடியாது. உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை உள்ள அந்த பெருமக்களுடைய மனதில் ஸலவாத்தை பொறுத்தமட்டில் எங்களுக்கு மூச்சாக இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுடைய ஸலவாத் என்பது நம்முடைய மூச்சாக இருக்கும். உயிர் மூச்சாக நாம் ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். வெறுமனையா ஓதுகிறோம்.
அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டுமல்ல, அந்த சஹாபிகளுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டவளோடு பெருமானாரோடு உண்டான ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பு ஸலவாத் ஓதுவதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதை போன்ற ஒரு உணர்வு உலகப்பூரா ஓதக்கூடிய மக்களுக்கு இருக்கின்றது. அதை சராசரியா நினைக்கின்றவர்கள், பெருமாள் அதை சராசரியா எண்ணுகின்றவர்கள், தன்னை போல சராசரியா மனிதன் சொல்லக்கூடியவனுக்கு அது ஸலவாத்தின் மகிமை தெரியாது. ஸலவாத்தின் சிறப்பை பற்றி நிரம்ப ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவுலன் நாஸிபி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைஹி ஸலாத், அதாவது கியாமத் நாளையில் மக்களில் ஏற்றமானவர் யார் என்று சொன்னால் என் மீது யார் அதிகம் ஸலவாத் சொல்கின்றார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மன் நஸிய ஸலாத் அலைய அக்தா தரீகல் ஜன்னah, யார் என் மீது ஸலவாத் சொல்வதற்கு மறந்தானோ அவன் சுவனத்துடைய பாதையை தவறவிட்டு விட்டான். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஸலவாத் சொல்வதற்கு மறப்பது, வேணும்னே சொல்ல மாட்டேங்கிறான், ஸலவாத்தை வேணும்னே சொல்ல மாட்டேங்க. அப்ப இவனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. மறந்தவனுக்கு சொர்க்கத்துடைய பாதையை தவறிவிடும் என்று சொன்னார். ஸலவாத்து சொல்ல வேண்டாம் தடுத்துட்டு சொல்லாம இருக்கிறான், சொல்வது முக்கியம் இல்லை நினைக்கிறான். அது மட்டுமல்ல, அது சொல்ல தேவையில்லை வாதாட்டம் விடுறான், வாதிடுறான். தேவையில்லையே ஸலவாத் சும்மா சும்மா ஸலவாத் சொல்றீங்கன்னு கேட்கிறான். எத்தனை மஸ்ஜிதுகள்ல அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஸலவாத்து சொல்லப்படுகின்ற பொழுது சொல்லப்பட்ட மஸ்ஜிதுகள் அந்த ஸலவாத்து நிறுத்தப்பட்டது நிறைய இருக்கின்றது. காரணம், அங்குள்ள மக்களுக்கு அந்த மகத்துவம் புரியவில்லை. அருமையான பெருமக்களே, உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் மறுமையினுடைய வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அழைப்பார்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், சூனத்தின் பக்கம் வாருங்கள். நாம் சொல்கிறோம், நீங்கள் முஹப்பத்து நபியின் பக்கம் வாருங்கள் என்பதாக. முஹப்பத்தின் நபி, நபியின் முஹப்பத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அதுதான் வெற்றியை தேடித்தரும், அதான் சரியான வெற்றியின் பாதையை நம்மை அழைத்து செல்லும். அருமையான பெருமக்களே, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், மத்தஸ்ஸாஅ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று, கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று ஒரு சஹாபி கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், மா அத்தலஹா, அல்லாஹ்வின் நேரடியாகலே அல்லாஹ்வின் திருத்தூதர் நபிகள் இடத்தில் இப்படி கேட்கப்பட்டது, மத்தஸ்ஸாஅ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார், மா அத்தலஹா, கியாமத்து நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, கியாமத்து நாளுக்கான எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதாக. அப்ப அந்த சஹாபி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நான் நிறைய தொழுது இருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், 40 நாள் ஜமாத்தெல்லாம் போயிருக்கிறேன் அப்படியே சொன்னார் சஹாபி. சொன்னாரு, ஒரு வருஷம் சில்லாவெல்லாம் போயிருக்கிறேன் அப்படியே சஹாபி சொன்னாரு. அது அமல நினைச்சாரா? அதெல்லாம் ஒரு அமலே கிடையாது, இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத சமாச்சாரம். அதெல்லாம் இஸ்லாத்திற்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த சஹாபி தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், எல்லா அமலும் செய்திருக்கின்றார்கள். சஹாபி சொன்ன பதில், மா அஅத்துலஹா யா ரசூலல்லாஹ், எதையுமே தயார் செய்து வைக்கிறேங்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நான் பெரிய தொழுகையான நமாஸ்தாரி, நான் தான் பெரிய தொழுகிறேன், நீ பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு பார்த்தா பள்ளிவாசல உட்காந்து நம்ம எல்லாம் தொழுதோம், நிறைய பேர் தொழுகவே இல்லை அப்படின்னு. நீ தொழுகையா அப்படிங்கிறது யாரு சொல்லணும்? அன்பர்களை 8 வயசு நம்ம தொழுக ஆரம்பிச்சிருக்கலாம், நம்ம தொழுதோம் யாரு சொல்லணும்? அல்லாஹ் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்லணும், நம்ம தொழுகை சபாரி செய்யணும், நான் தொழுகையாளி என்று. இவன் இன்னைக்கே உட்கார்ந்து பண்ண தொழுகை, அவன் தொழுகலை அப்படின்னு ஏனையும் பிறரை குறை செய்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா அந்த சஹாபி பாருங்க, மாத்துலா, மறுமையை சந்திப்பதற்கு அடுத்து எந்த அமலும் கிடையாதுங்கிறாங்க, எந்த அமலும் கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் உலகத்தில் அமல் செய்தால் மட்டும் சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியாது, அமல் செய்தால் மட்டும் சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியாது. இருந்தாலும் இந்த சஹாபி சொன்னார்கள், இல்லா யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, நபியே நாயகம் எந்த அமலும் செய்யல, இருந்தாலும் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிற முஹப்பத் வச்சுக்கிறேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் மரு மாமன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறார் அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது, மதீனா புரியெங்கும் வந்து பெருநாளை போன்று கொண்டாடினார்களாம்.
என்று சொன்னால் நான் ரசூலுல்லாஹை உளப்பூர்வமாக நேசிக்கிறேன், எனக்கு மறுமையில் வெற்றி உண்டு என்று ஒவ்வொரு சஹாபிகளும் மார்த்தட்டி கொண்டாகலாம். இந்த வரலாற்று பதியப்பட்டிருக்கின்றது. அருமையான பெருமக்களே, அமல் என்பது அந்த அமல் முஹப்பத்தோடு கூடிய அமலாக இருக்க வேண்டும். ரசூலுடைய முஹப்பத் இல்லாத அமல், ஸலவாத்து புறக்கணிச்ச அமல் என்ன அமலா இருக்க முடியும்? எத்தனை காலம் அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு என்ன பவர் இருக்க முடியும்? எனவேதான் நாம் மக்களை அழைக்க வேண்டும். பாருங்கள், ரசூலுடைய முஹப்பத்தின் பக்கம் வாருங்கள். அதுதான் உண்மையில் வெற்றியை தேடித்தரும், சுவனத்தை நிச்சயமாக நமக்கு கொண்டு தரும். கண்டிப்பாக அது சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் அருமையான பெருமக்களே, நல்ல அற்புதமான நிகழ்ச்சிகள் நம்முடைய இந்த நகரத்திலே தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக வேண்டி அற்புதமான ஏற்பாடுகள். இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்திருக்கின்ற பெருமக்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று அண்ணலாருடைய முஹப்பத்தை அமுதாக ஊட்டப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பாசத்தை அவள் பிறப்பிலேயே அமுதாக ஊட்டப்பட்டவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த மிகப்பெரிய செயல்பாட்டினை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களையும் சதா சர்வ நேரமும் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. ஸலவாத்தின் மூலமாக நம்முடைய கவலைகள் அனைத்தும் போகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அனித்தரமாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் நாம் ஸலவாத் ஓதக்கூடிய மக்களாம் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. நம்முடைய எல்லா நேரமும் பெருமானோடு அதிகம் முஹப்பத் வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. அல்லாஹ் தஆலா அவனுடைய தனிப்பட்ட கிருபையின் காரணமாக ரசூலுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்கார மக்களாம் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. பிஹக்கி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.